கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பார்த்தேன். அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு அவரோட பிளானை என்கிட்ட சொன்னாரு. Kangam Institutions presents Elantra 2026. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Lion Dates. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Premium Dates. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. 1999ல நான் சங்கமம்னு ஒரு படம் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு சீனில் வந்து கேட்டு முன்னாடி ஒரு 100 பேர் நின்றுருப்பாங்க. அந்த 100 பேரில் ஒருத்தராக நின்றுருந்தவர் சூரி. அவர் ஹீரோவாகி சினிமாவில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு 2024 25 வருஷம் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பார்த்தேன். அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு அவரோட பிளானை என்கிட்ட சொன்னார். செம்மையாக ஆர்ஜேவாக இருக்கணும், இந்த வேலையை சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். ஸோ இந்த வேலையை பண்ணால் நம்மளுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்குமா, இந்த வேலையை பண்ணால் நம்ம கமெண்ட்ரி பண்ணலாமா, அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். ஜென்ரேஷன் கிட்ட நான் பார்க்கறது வந்து பேர்ன் அவுட் ஆகுதுன்னு சொல்கிற ஒரு வார்த்தை, ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்ற வார்த்தை. ஒரு 50 வருஷமாக சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளால் 50 வருஷத்துக்கு அப்புறமும் அதே ஆர்வத்தோடு வேலை பண்ண முடியும்னா உங்களாலையும் பண்ண முடியும், என்னாலையும் பண்ண முடியும். என் வேலையே வந்து பேச்சை வச்சு தான் ஆர்ஜேவாக இருந்தேன். திடீர்னு பேச்சு போயிடுச்சு, அந்த பயத்தில் விட்டேன். பட் விட்டதுக்கப்புறம் த பெஸ்ட் டிசிஷன் நான் எடுத்தது வந்து கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டது தான். உங்கள் உடம்பு தான் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட், உங்கள் உடம்பு தான் உங்களோட அப்பேரட்டஸ். அந்த உடம்பை வச்சு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழணும். நீங்கள் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. நான் ப்ராப்ளி என் லைஃப்பில் வந்து நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள். முதல்ல படம் சொல்கிறது, நான் எந்த காலேஜுக்கு போனாலும் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்னா அதை தாண்டி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுன்னு நினைப்பேன். ஒரு 2005-06 அந்த டைமில் தான் நான் வந்து ரேடியோ ஜாக்கியாக வந்து வேலைக்கு சேர்ந்தேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சு. இது 2026 வந்து 20 இயர்ஸ் நான் வந்து மீடியாவில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இன்றைக்கி நான் என் டீமில் இருக்கிற பசங்களாம் பார்க்குறேன். ஒரு 22-23 வயசுலலாம் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ரைட்டர்ஸாக வராங்க. இந்த பசங்க நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு 3-4 மாதம் நல்லா வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு டயர்ட் ஆகிடுறாங்க, ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, எனர்ஜி இல்லைன்றாங்க. எனக்கு புரியல என்னடான்னு கேட்டால், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குண்ணா, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு 2 months பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன், நான் சோல் சர்ச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. நிறைய அந்த பசங்க கிட்ட மட்டும் கிடையாது, என் டீமில் இருக்கிறவங்க கூட கிடையாது. என் வீட்டில் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போதும் ஸ்ட்ரெஸ் ஆகுது, என்னை கொஞ்ச நாள் ஸ்ட்ரெஸ் பண்ணாதேன்றான். 14 years தான் என் பையனுக்கு. பட் இந்த மாதிரி டைமில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பார்த்தேன். 2-3 மாதம் முன்னாடி நான் ரஜினி சாரை பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ வருஷமாக இந்த சினிமாவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கூட பேசும்போது அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு அவரோட பிளானை என்கிட்ட சொன்னார். என்னெல்லாம் படம் பண்ணணும், எப்படிப்பட்ட படம் பண்ணணும், அடுத்து ஒரு 3-4 படத்துக்கு எந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு 75 வயசில் இருக்கிற ஒரு மனுஷன் அவரோட அடுத்த 5 வருஷத்துக்கு பிளான் வச்சுருக்காரு. என்ன படங்கள் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 50 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சும் போது எவ்வளோ ஆர்வமாக இருந்தாரோ அதே அளவுக்கு ஆர்வமாக இன்றைக்கி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ எனக்கு உங்ககிட்டலாம் பேசும்போது படம் அப்டேட் என்ன, எத்தனை பாட்டு இருக்குது, சண்டை காட்சி இருக்கா, ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்குன்றது, சினிமாவை பற்றி பேசுகிறதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி ஜென்ரேஷன் கிட்ட நான் பார்க்குறது வந்து பேர்ன் அவுட் ஆகுதுன்னு சொல்கிற ஒரு வார்த்தை, ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்ற வார்த்தை. தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. ஒரு 50 வருஷமாக சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளால் 50 வருஷத்துக்கு அப்புறமும் அதே ஆர்வத்தோடு வேலை பண்ண முடியும்னா உங்களாலையும் பண்ண முடியும், என்னாலையும் பண்ண முடியும். ஸோ காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும். இந்த காலேஜில் உங்கள் உடம்பு தான் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த உடம்பை செம்மையாக பார்த்துக்கோங்க. அந்த உடம்பை கெடுத்துக்கிற எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் தயவு செஞ்சு பழக்கிக்காதீங்க. நான் காலேஜ் படிக்கும்போது தான் சிகரெட் பிடிக்க கற்றுக்கிட்டேன். 2nd இயரோ 1st இயரோ நான் சிகரெட் பிடிக்க கற்றுக்கிட்டேன். ப்ராபப்ளி அதுக்கு முன்னாடி 12th ஃபெயில் ஆயிருந்தேன். திருப்பி அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு இந்த பழக்கம் வந்துருச்சு. ஸோ அதை விடுறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சு. தொண்டையில் அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் பேச முடியல. என் வேலையே வந்து பேச்சை வச்சு தான் ஆர்ஜேவாக இருந்தேன். திடீர்னு பேச்சு போயிடுச்சு, அந்த பயத்தில் விட்டேன். பட் விட்டதுக்கப்புறம் த பெஸ்ட் டிசிஷன் நான் எடுத்தது வந்து கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டது தான். ஸோ கெட்ட பழக்கம் இல்லாமல் என் உடம்பு, என் மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னால் வந்து ஒரு நாளைக்கு 12-13 மணி நேரம் ரொம்ப ஆக்டிவாக நிறைய நல்ல விஷயங்களை யோசிக்க முடியுது. ஸோ கீப் யுவர் ஹெல்த் ஆஸ் யுவர் ஹை ப்ரியாரிட்டி. காலேஜ் படிக்கும்போது ஒரு பழக்கத்தை பழகிக்கிறது ரொம்ப ஈஸி, அதுலேருந்து வெளில வருது ரொம்ப கஷ்டம். என்னோடய குரூப்லேயே ஒரு பையன் வந்து எந்த பழக்கமும் இல்லாமல் எங்கள் காலேஜுக்கு வந்தான். பட் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணும்போது அவனுக்கும் வந்து இந்த மாதிரி சில பழக்கம் வந்து நாங்கள்லாம் இதுலேருந்து வெளில வந்துட்டோம். பட் அந்த பையனால் இன்னும் வெளில வர முடியல. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி இப்போ டிவோர்ஸும் ஆக போகுது. இஸ் நாட் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் ஹிஸ் பேட் ஹேபிட். ஸோ நம்ம பழக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், பியர் ப்ரெஷர்னால பழகிப்போம். பட் ஆனால் அதுலேருந்து வெளில வருது ரொம்ப கஷ்டம். ஸோ தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் என்கிட்ட இருக்குது. உங்கள் உடம்பு தான் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட், உங்கள் உடம்பு தான் உங்களோட அப்பேரட்டஸ். அந்த உடம்பை வச்சு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழணும். ஸோ உங்கள் ஃபேமிலி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும்,
நீங்கள் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, கெட்ட பழக்கத்தை பழகிக்காதீங்க. படம்லாம் ஓகே, ஜாலியாக போய் பார்க்கலாம். அதுக்கு மேலே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஸோ கருப்பு படம் உங்களுக்கு பிடிக்கும், அது ஒண்டியது போதும் அதோட நினைக்கிறேன். அண்ணா நீங்க எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்க. ஆர்ஜேலேருந்து ஆங்கரிங், அப்புறமேல் ஐபிஎல் பேசியிருக்கீங்க, அப்புறம் மூவி டைரக்ட் பண்ணுங்க. எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது, பிடிச்சிருந்தது? இப்போ இந்த பாயிண்டில் நான் இன்னும் உங்க கூட பேசுகிறேன்லப்பா, உன் பேர் என்ன? சஞ்சீவ். எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு 3 நாளோ 4 நாளோ ஆச்சு நான் இங்கே வரேன்ட்டு கன்ஃபார்ம் ஆகி. 4 நாளாக எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ அந்த காலேஜுக்கு போயிட்டு கரெக்டாக பேசணும், கரெக்டான விஷயம் பேசணும். நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன், இதை பற்றி யோசிப்பேன். இப்போ இந்த மூமெண்ட் இருக்குல்ல, நான் வந்து சும்மா ஏனோ தானோன்னு வந்து இந்த கோட்டை போட்டு வரல. நான் ரொம்ப ரசித்து எனக்கு பிடிச்ச விஷயம் ஒண்டி தான் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஆர்ஜேவாக இருக்கும்போது எனக்கு அந்த ஆர்ஜேவாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். செம்மையாக ஆர்ஜேவாக இருக்கணும், இந்த வேலையை சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். ஸோ இந்த வேலையை பண்ணால் நம்மளுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்குமா, இந்த வேலையை பண்ணால் நம்ம கமெண்ட்ரி பண்ணலாமா அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு அந்த வேலை தான் உலகத்திலே பெஸ்ட்டு வேலை. இப்போ என்ன டீ கடை வைங்க, நீங்கள் காங்கேயமில் ஒரு பேக்கரி வைங்கன்னா அந்த பேக்கரியை வந்து காங்கேயம்லேயே பெஸ்ட்டு பேக்கரியாக நடத்தணும்னு ஆசைப்படுவேன். ஸோ ஒரு வேலை பண்ணால் அந்த வேலையை செமையாக பண்ணணும். அடுத்த வேலை நம்ம யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. நம்ம பண்ணுற அந்த வேலையை வச்சு நம்மளுக்கு இன்னொரு வேலை வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ எனக்கு வந்து ஆர்ஜே வேலை ரொம்ப பிடிக்கும். நான் கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணுறது எனக்கு வந்து சினிமாவில் வர சம்பளத்தோட கம்மி சம்பளம் தான். பட் எனக்கு சம்பளம் எனக்கு ரொம்ப பிடிக்கிற வேலை அது. ஸோ அதனால் நான் எல்லா வருஷம் நான் பண்ணுறது எனக்கு ஒண்டி பிடிக்காது, இவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது தெரியும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தட் ஒர்க். இப்போ நீங்கள் சொல்கிற பொறுத்து நம்ம பிடிக்கிற வேலையை பிடிச்ச மாதிரி செஞ்சால் எந்த லெவலுக்கு வேணால் போகலாம். ஒன்று அது. இன்னொன்று என்னென்னாப்பா, நம்ம எல்லாருக்குமே என் கூட நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலை நல்லா பண்ணால் அதனால ஏதாவது ஒன்று நடக்கும்னு நினைப்பாங்க. அது தப்பு கிடையாது. பட் ஆனால் ஏதாவது ஒன்று நடக்கும், அதனால இதை நல்லா பண்ணுவேன் அப்படின்றது கரெக்டான ஆட்டிடியூடாக எனக்கு படாது. என்னென்னா நம்ம அந்த வேலையை செமையாக பண்ணோம் அப்படின்றது ஒண்டி தான் நம்மளோட இன்டென்ஷனாக இருக்கணும். அதை செமையாக பண்ணால் அதுக்கான பலன் தானாக வரும். நான் வந்து நல்ல ஆர்ஜே வேலை பண்ணேன். அப்போது வந்து ஒரு 10 விஷயம் நடந்தது எனக்கு. அந்த 10 விஷயத்தையும் நான் அனுபவித்தேன், எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ரஜினி சார் பார்க்கும்போது அவர் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கான பிளான் சொன்னார்னு. அதே மாதிரி தான் எனக்கும். நான் என்னென்னா, இப்போ இந்த கருப்பு படம் பண்ணுற இந்த 2 வருஷம் நான் வெளியிலேயே வரல, வேறு எதுவுமே பண்ணல, கமெண்ட்ரி பண்ணல, பாட்காஸ்ட் பண்ணல, வேறு படத்தில் நான் ஹீரோவாக நடிக்கல. நான் வெறும் இந்த வேலை ஒண்டி பண்ணேன். இப்போ இந்த படம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லிட்டீங்க, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னா இதனால நிறைய பலன் வரும்ல, அதெல்லாம் நான் எடுத்துப்பேன். ஸோ நான் ஒரு பிரேக் எடுத்துப்பேன். நான் நல்லா ஓடுவேன், ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். 100 மீட்டர் இப்போ ஒரு பெரிய மேரத்தான் இருக்குன்னா நம்ம வந்து பொறுமையாக போகணும். ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு இடத்துல பர்ன் அவுட் ஆகிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ஆகிடு இல்லை, 100 மீட்டர் ஃபாஸ்ட்டாக ஓடலாம். அப்புறம் ஒரு இடத்துல நம்ம வந்து இப்போ இந்த ரேஸ்லாம் இருக்குல்ல, இப்போ அஜித் சார் இப்போ ஓட்டுறாரு. இப்போ அந்த ரேஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு 4 லேப் ஓடுவாங்க. ஒரு 10 லேப் ஓட்டிட்டு ஒரு இடத்துல வந்து பிட் ஸ்டாப்னு நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு இன்ஜினை சரி பண்ணுவாங்க, ஆயில் மாற்றுவாங்க, கொஞ்சம் டிரைவர் வந்து ஜூஸ் குடிப்பார், எல்லாமே இதெல்லாம் நடக்கும். அது பேர் பிட் ஸ்டாப். ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப வேகமாக ஓடுவேன், ஒரு இடத்துல வந்து நிற்பேன், ஓய்வு எடுத்துப்பேன், திருப்பி வந்து எனக்கு தேவையான ஃபியூல் ஏற்றிக்கிட்டு வீட்டோடு இருப்பேன், ஃபேமிலியோடு இருப்பேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் அடுத்த ரேஸ்க்கு ஓட ஆரம்பிப்பேன். ஸோ எந்த வேலை பண்ணாலும் அந்த வேலையை அந்த நேரத்தில் செம்மையாக பண்ணால் நம்மளுக்கு ஐ திங்க் வில் ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர், கிரேட் லைஃப். சூப்பர் போவோம். கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சி. தேங்க்யூ. தேங்க்யூங்கண்ணா. வேறு யாராவது? Good evening, Anna. Hi-pa. Everyone starts everything from zero. So Wow, what a English. This Kangem Institute of Technology is rocking. Super. சொல்லுப்பா, இன்னொரு வாட்டி சொல்லு அந்த கவிதையை. everyone starts everything from zero. Yeah. நீங்க இன்னைக்கு ஒரு ஹீரோவா இருக்கீங்க. So we are going to be a future hero of Tamil Nadu. So எங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஜீரோல இருந்து இன்னைக்கு ஹீரோ ஆகிற அந்த பேஸ்ல தான் நாங்க இருக்கோம், நான் நம்புறேன். ஸோ இந்த டிரான்சிஷன் எப்படி பாசிபிள், நாங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி உங்களை மாதிரி ஒரு ஹீரோவாக வருது? சூப்பர்ப்பா. என்ன மாதிரி என்ற என்னோட பயங்கர பெருசாக, என்னோட ஒரு 1000 மடங்கு பெருசாக நீங்களும் ஆவீங்க, எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஐபிஎல் கமெண்ட்ரிக்காக நான் பாம்பே தான் போய் கமெண்ட்ரி பண்ணோம். அப்போ வந்து அதில் வந்து அங்கே அந்த பாம்பேயில் கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு வண்டி அனுப்புவாங்க, டெய்லி நம்ம பிக் பண்ணுறதுக்கு வண்டி அனுப்புவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு தமிழ் கார் ஓட்டுற ஒரு அண்ணா தான் வந்தார். அந்த டிரைவர் அண்ணா கிட்ட சொன்னார், என் பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு பிகாம் வரைக்கும் படிக்க வச்சேன் சார், தமிழ்காரர், இங்கே திருநெல்வேலியிலேருந்து அங்கே போய் செட்டில் ஆனவர். அந்த பையன் வந்து ஆனால் சினிமான்னு சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு எங்களெல்லாம் காப்பாற்றணும்னு இல்லாமல் இப்போ சினிமான்னு இருக்கான். அவன் கேட்டால் நான் அந்த வேலையை செஞ்சு காப்பாற்றுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து நான் என்ன சார் பண்ணோன்னா, நான் பையனை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசுங்க சார்னா, அடுத்த நாளைக்கு அந்த பையன் வந்தான் என்கிட்ட. நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்தால் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் சாப்பிட்டுட்டே பேசினோம். நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், இந்த சினிமாவில் எவ்வளோ கஷ்டமான இடம் இது, இதில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம், ஆனால் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, நீ என்ன பண்ணுறேன்னா வேலைக்கு போய் இப்படிலாம் பேசி ஒரு 2 மணி நேரம் அவனும் எல்லாத்தையும் மண்டே ஆட்டி கேட்டுக்கிட்டான். அடுத்து ஒரு 4-5 மாதம் கழித்து திருப்பி நான் பாம்பே போகும்போது அதே டிரைவரை நான் வந்தார்.
நான் கேட்ட பையன் எப்படி சார் இருக்கான், எங்கே வேலைக்கு போகிறான் சார், நீங்கள் பேசுனீங்கல்ல சார், ஆமாம் அன்றைக்கி ராத்திரியே சென்னை கிளம்பி சினிமாவில் போய் சேர்றேன்னு போயிட்டான் சார். நான் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் சார் அவனுக்கு வந்து ஒரு எடிட்டர்கிட்ட வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா. இது வந்து 3 இயர்ஸ் இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு க்யூரியாசிட்டியில் நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், சார் பையன் என்ன சார் பண்ணுறான், பையன் தனியாக இப்போ ஒரு படம் எடிட் பண்ணுறான் சார், சினிமாவில் எடிட்டர் ஆகிட்டான் அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. அப்போ என்னென்னா நம்ம யார் வந்து இன்னொருத்தரோட கனவு நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் சூர்யா சாரை வச்சு ஒரு படம் எடுப்பேன்னு யார் சொல்லியிருந்தேன் நானே நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா நானும் அதே நீ சொன்ன மாதிரி தான், நான் அந்த பக்கம் தான் நின்றுருந்தேன். நான் ஜாலியாக சென்னை, இப்போ நீங்கள் சென்னையில் காங்கேயமில் இப்போ ஒரு ஈரோட்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அது மாதிரி சென்னையில் ஒரு காலேஜில் சாதாரணமாக எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்ட். ஸோ எனக்கு 3 தங்கச்சி ஒரு தம்பி, பெரிய அந்த தமிழ் இந்த மூக்குத்தி அம்மனில் வர ஃபேமிலி தான் என் ஃபேமிலி, அப்பா கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எந்த கனவுலாம் கிடையாது, நான் சும்மா காலேஜ் போனேன். ஏன்னா எங்கள் பரம்பரையிலேயே நான் தான் ஒரே கிராஜுவேட், ஃபஸ்ட்டு கிராஜுவேட். ஸோ எனக்கு என்னென்னா காலேஜ் போயிட்டு எதாவது ஆகணும்னு இருக்கணும்ல, எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு காலேஜ் போகணுன்னு இருந்தது, படிக்கணும். ஸோ நான் ஒரு டிகிரி படித்தேன், எனக்கு 2வது டிகிரி படிக்கணும்னு இருந்தது, 2வது டிகிரி படித்தேன், 2வது டிகிரி படித்து பிஜி வாங்கிட்டேன். அப்படின்னும் போது என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன்னா எனக்கு படிக்க பிடிக்கும், நான் படித்தேன். ஸோ அப்போ இருக்கிற பாலாஜி கிட்ட போயிட்டு யாராவது நீ 2025 போயிட்டு சூர்யாவை வச்சு படம் பண்ணுவேன் அப்படின்னா நான் நம்பியிருக்கவே மாட்டேன். ஸோ உனக்கு எந்த கனவு இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு 200% பாசிபிலிட்டி இருக்குது, என்ன வேணாலும் ஆகலாம். இப்போ நான் வந்து வருங்கால சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், இன்ஃபோசிஸோட சிஇஓ கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், இங்கேருந்து அவங்களாம் இருக்கிறது. ரொம்ப நிறைய எக்ஸாம்பிள் இருக்காங்க நம்மளுக்கு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு இந்த நடிகர் சூரி வந்து ஃப்ரெண்ட் ஆனார். அவருக்கு எனக்கு நல்லா சினிமாவில் தெரியும், இப்போ ரீசெண்டாக தான் நான் அவர் கூட ஃப்ரெண்ட் ஆனேன். ஒரு 1999 நான் சங்கமம்னு ஒரு படம் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு சீனில் வந்து கேட்டு முன்னாடி ஒரு 100 பேர் நின்றுருப்பாங்க. அந்த 100 பேரில் ஒருத்தராக நின்றுருந்தவர் சூரி. 1999 அவர் ஹீரோவாகி சினிமாவில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு 2024 25 வருஷம் ஆயிருக்கு. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் டு எனி ஒன். இஃப் இட் கேன் ஹேப்பன் டு மீ, இட் கேன் ஹேப்பன் டு யூ, இட் வில் ஹேப்பன் டு யூ. ஆல் தி பெஸ்ட், சூப்பர் பாய், யூ ஹேவ் அ கிரேட் லைஃப், காட் பிளஸ். Yes, obviously the story towards Wow, you are an Englishman, I forgot that, buddy. Yeah, rocking. What is your name? Shakti Ganesh. You should say my name is Shakti Ganesh. My name is Shakti Ganesh. Yeah, my name is RJ Balaji. Thank you. Thank you. Okay buddy, rocking. வேற யாராவது இன்னும் ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன். லாஸ்ட் क्वेश्चन. ஆமா, அவருக்கு துண்டு சீட்ல டைம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஹலோ சார். ஹாய்டா. My தம்பி name is இருப்பா, உன்னை டான் வேற சொல்லிட்டேன், நீ சாரா இருக்க போற. ஃப்ரண்ட்ல வா, இங்கன்னு தெரியல. ஹாய்ப்பா. ஹாய் சார், மை நேம் இஸ் சரண் மாரிமுத்து. ஐ அம் ஃப்ரம் MBA. ஓ சூப்பர், சொல்லுங்க. நிறைய கெரியர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்போ உங்களோட மோட்டிவேஷன் என்ன? இதில் நம்ம எப்படி போகணும், அடுத்த ஸ்டெப்பு இதான் நம்ம கோல் அப்படின்னு செட் பண்ணுறீங்க? இது பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அது பண்ண போகிறேன். இப்போ சினிமாவில் டைரக்ட் பண்ணுறோம், இப்போ அடுத்தது இவரை வச்சு டைரக்ட் பண்ணோம், அடுத்தது அந்த படம், அது மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டேன் எப்போவுமே. இப்போ சூர்யா சாரை வச்சு இந்த படம் பண்ணால் இந்த படம் தான் எனக்கு தெரியும், இந்த படத்தை செமையாக பண்ணணும், இந்த படம் பயங்கரமாக ஓடணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், படம் பயங்கரமாக ஓடி காசு பயங்கரமாக வந்து, ஆனால் பார்க்கும்போது ஐயோ இவனு இந்த படம்லாம் எப்படி ஓடிச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் கூச்சமாக இருக்கும்ல. ஸோ அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த படத்து மேலே மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அதை செம்மையாக பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி இந்த கோல்லாம் லாங் டேர்முக்கு நான் செட் பண்ணதே இல்லை. 2047 இப்படி ஆகணும், 35 அப்படி ஆகணும் அப்படிலாம் யோசிச்சது இல்லை. எனக்கு இது ஒர்க் ஆகிருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல், அந்த கோலில் ஃபுல் இன்வால்மெண்ட், ஃபோக்கஸ், ஒரு பிரேக், திருப்பி வந்து அடுத்த ரேஸ்க்கான தயார், இதான் என்னோட ப்ராசஸ். தேங்க்யூ சார். ஓகே சூப்பர், கேள்விகள் முடிந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அகைன். எலென்ட்ரா, இது வந்து நான் இவ்வளோ க்ரௌட் இந்த டைமுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கல. பாதி பேர் சாப்பிட போயிருப்பாங்க, பாதி பேர் போயிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்னும் இந்த 9:30 மணிக்கு இவ்வளோ பேர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாவ் அ கிரேட் லைஃப், காட் பிளஸ். நல்ல இன்ஸ்டியூஷன், நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு. இந்த மேடையை பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ. ஆனால் ஒரு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக token of love. Okay, would like to welcome Mr. N. Ramalingam sir, chairman of Kangayam Institutions, and Mr. Kanish, MD of JR Metals. உங்கள் இருவரையும் அன்புடன் மேடை கலைக்கிறோம். To felicitate RJ Balaji sir. மின்னுக்கு இதாய நெஞ்ச குலுக்கி சிறுக்கி படிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி சிலுங்கி போராலே என்ன முழுங்கி. Kangayam Institutions presents Elantra 2026.
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. லயனா டேட்ஸ். இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.